வேலூர் தகன எரிவாயு மையத்தில் உடலை எரிக்காமலேயே அஸ்தி வழங்குவதாகவும் உடலை வைத்து ஏதோ தவறு நடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். அங்க எரியிற இடத்துல பாடி இல்ல, உள்ள தடவி பார்த்தா ரெண்டாவது உள்ள ஒரு ரூம்ல எடுத்து போய் வச்சுக்கிறானுங்க. இவ்வளவு மோசம் பண்றாங்க. எரிஞ்சு போச்சு இல்ல, 1 மணி நேரத்துக்கு இருங்க, நாங்க சாம்பிள் கொடுத்துறாங்க. அது எந்த சாம்பிள் கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எத்தனை பேர் ஏமாத்தினாங்கன்னு தெரியல சார். எரியாத பாடி உள்ள வச்சுட்டு இருக்காங்க. கேட்டா இன்னும் 1 மணி நேரத்துக்கு நீங்க சாம்பிள் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. யார் இப்போ சாம்பிள் எடுத்து போய் நாங்க என்ன பண்றதுங்க? பரம்பரையா வரோம், கொளுத்திட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடுவோம். அது யாருது என்னன்றது இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் ஆகுது. இப்போ எங்களுக்கே டவுட் ஆகுது. இப்போ எங்கள் மாமா தான் இங்கே தான் கொடுத்தோம், அது ஒரிஜினலா இல்லை இவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்களான்றது எங்களுக்கு தெரியல. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட அம்மனாங்குட்டையில் மாநகராட்சியின் தகன எரிவாயு மையம் உள்ளது. இது பயோகேஸ் மூலம் உடல் எரிக்கும் மையம் என்றும் கடந்த கொரோனா முதல் அலையில் இருந்து செயல்பட்டு வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஒப்பந்தம் விடப்பட்டு தனியார் மூலம் செயல்பட்டு வரும் இம்மையத்தில் ஒரு உடலை தகனம் செய்ய 4500 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கோலகாரன் தெருவை சேர்ந்த 36 வயதான பெண் மற்றும் 90 வயது மூதாட்டி உயிரிழந்துள்ளனர். இவர்களின் உடலை உறவினர்கள் தகனம் செய்ய கொண்டு வந்த போது பணியில் இருந்த ராஜேஷ் உடலை பெற்றுக்கொண்டு நாளை வந்து அஸ்தியை வாங்கிக் கொள்ளும்படி கூறியுள்ளார். உடனே வேண்டும் என பொதுமக்கள் வாக்குவாதம் செய்ய 1 மணி நேரத்தில் கொடுத்து விடுவதாக கூறியுள்ளார். ஆனால் உடலை எரிப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாததால் உள்ளே சென்று பார்த்தபோது தகனம் செய்ய வேண்டிய உடலை எடுத்து வேறு ஒரு அறையில் வைத்துள்ளது தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட கேஸ் காலி ஆகிவிட்டதால் கட்டையில் வைத்து எரிப்பதாக ஊழியர் கூறியுள்ளார். இருந்தபோதும் உடலை தகனம் செய்யாமல் சட்டவிரோத செயல் நடப்பதாகவும் அஸ்தியை மாற்றிக் கொடுக்கும் அவலநிலை நீடித்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சம்பவ இடத்திற்கு வந்த வேலூர் தெற்கு காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டனர். இருந்தபோதும் இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என கூறிய பொதுமக்கள் தகன மையத்தின் கேட்டை பூட்டி காவல்துறையிடம் சாவியை ஒப்படைத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அலுவலர் முருகன் நாளை இது தொடர்பாக ஒப்பந்ததாரரை அழைத்து விசாரணை நடத்துவதாக தெரிவித்துள்ளார். உடலை எரிக்காமலேயே அஸ்தி வழங்கும் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எங்க தங்கச்சி பாடி வந்து எடுத்துட்டு வந்தாக்க அங்க உள்ள வந்தாங்க. நாங்க நடுக்காட்டுல உள்ள வந்தோம். இங்க வந்து கற்பூரம் ஏத்தணும். கற்பூரம் ஏத்து உள்ள அமிச்சிட்டாங்க. உள்ள அமிச்சிட்டு எல்லாம் வெளியே போங்கன்னாங்க. ஷட்டர் முட்டாங்க. உள்ள இருக்கிற ஷட்டர்ல வெளியே ஷட்டர் முட்டானுங்க. அப்போ எங்க டவுட் ஆகுது சார், இப்ப புகையும் போகல, இப்ப புகை போகல இல்ல, அதனால எங்க டவுட் ஆகுது சார். எங்க எரியுதான் நாங்க பாக்கணும் சார். அதெல்லாம் இப்ப பார்க்க கூடாது, இது பெரிய கேஸ், அதாவது உடனே வந்து எல்லாம் எரிஞ்சிடும், ரொம்ப ஆபத்தானவங்க சார். நாங்க பாத்துருக்கிறோம் சார். இந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க, நாங்க பாக்குறோம். கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்த்து எரியுது, நாங்க பார்த்துட்டு போறோம் சார். உள்ள அலோடே கிடையாது, அந்த மாதிரி போகவே கூடாது. 3 பேர் வந்து நிக்க வச்சுட்டானுங்க. எங்களை அனுப்பல. எங்களுக்கு ஃபுல்லா டவுட் வந்துச்சு. கீழே குஞ்சு பார்த்தா பாடி என்னன்னு இருக்குது. கொஞ்சம் இடம் தான் அந்த பாடியில பார்த்தா இருக்குது. எங்களை டவுட் இல்ல, நாங்க பார்க்கணும் அடுத்த ஒரு ஆளை உள்ள அமிச்சிட்டு இன்னும் போய் பாடுறான்னு அவங்க ஆளுங்க அமிச்சாங்க. அவங்க ஆளு அமிச்சா அந்த பாடியை தூக்கி பக்கத்துல ரூம்ல எடுத்து போய் வச்சுட்டுக்கிறானுங்க. திரும்ப நாங்க போயிட்டு எங்களுக்கு ஃபுல்லு டவுட். அப்படி போனோட நாங்க சட்டர் ஏற்றிட்டு உள்ள போய் பார்த்தோம். உள்ள போய் பார்த்து அங்க எரியிற இடத்துல பாடி இல்ல, உள்ள தடவி பார்த்தா ரெண்டாவது உள்ள ஒரு ரூம்ல எடுத்து போய் வச்சுக்கிறானுங்க. இவ்வளவு மோசம் பண்றாங்க. எரிஞ்சு போச்சு இல்ல, 1 மணி நேரத்துக்கு இருங்க, நாங்க சாம்பிள் கொடுத்துறாங்க. அது எந்த சாம்பிள் கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எத்தனை பேர் ஏமாத்தினாங்கன்னு தெரியல சார். இப்ப கேட்டா கிரோசின் இல்ல, கேஸ் இல்ல, கட் இல்ல, பெட்ரோல் இல்ல, இதோ வாங்கின போய்க்கிறாங்க. அவங்க அங்க போய்க்கிறாங்க, இவங்க இங்க போய்க்கிறாங்க. இந்த மாதிரி ஏமாத்துறாங்க சார். இதுக்கு எப்படி சார் நியாயம்? 1 மணி நேரம் இருங்க தரான்றாங்க. எங்களை ஷட்டரை போட்டு எப்படி கொடுக்க மாட்டான்றானுங்க. 1 மணி நேரத்துக்கு எப்படி கொடுப்பாங்க? வாட்ச்மேன் எங்கேயோ ஓட்டாரு, ஒருத்தர் மட்டும் இங்க இருக்கிறாரு. கேட்டா இதெல்லாம் இவ்வளவு அராஜகம், இவ்வளவு பொய், இவ்வளவு பித்தலாட்டம். இந்த மாதிரி நடந்தாக்கா மக்கள் எப்படி சார் செய்ய முடியும்? விறகும் இல்ல, கேஸ் இல்ல. நீங்க உள்ள போயிட்டு நீங்களே பாருங்க, உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கே தெரியுங்க. அது பாடி அப்படியே பாதி எரிஞ்சது அப்படியே இருங்க. இப்ப கேஸ் இருந்தா இப்ப 2 பாடி உள்ள இருக்குதுங்க. எல்லாமே அவங்க கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா மொத்தமே எரிஞ்சிருக்கணுங்க. எதுவுமே எரியல. எரியாத பாடி உள்ள வச்சுட்டு இருக்காங்க. கேட்டா இன்னும் 1 மணி நேரத்துல நீங்க சாம்பிள் வாங்கிட்டு போயிடுங்க
அப்படின்றாங்க. யார் இப்போ சாம்பல் எடுத்து போய் நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? நாங்கள் எங்கள் பாடின்னு நினச்சி தான் நாங்கள் அவங்க சாம்பல் வாங்கி பண்ணி நாங்கள் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கங்கையில் கரைக்கிறோம், பீச்சில் கரைக்கிறோம். ஆனால் வேற யார் சாம்பல் எடுத்து நாங்கள் கரைக்கிறதுக்கு எதுங்க? நாங்கள் இந்த மாதிரிலாம் நாங்கள் பாடுபட்டு எல்லா காசும் அவங்க கேட்குற காசு கட்டி நாங்கள் எங்கள் வேற யார் சாம்பல் எடுத்து வாங்கிறதுக்கு எதுங்க நாங்கள் இங்கே வரணும்? ஒரு பாடிக்கு 4500 நான் எங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு சொன்னதுங்க. ஆமாங்க, பரம்பரையாக வரோம், கொளுத்திட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போயிடுவோம். அது யாருது என்னான்றது இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் ஆகுது. இப்போ எங்களுக்கே டவுட் ஆகுது. இப்போ எங்கள் மாமா தான் இங்கே தான் கொடுத்தோம், அது ஒரிஜினலா இல்லை இவங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்களான்றது எங்களுக்கு தெரியல. இதுக்கு என்ன பண்ணலான்றதை நீங்கள் வந்து கவர்மெண்ட் இது என்ன ஏதுன்ற கண்டுபிடிச்சி, இல்லை ஒரு போலீஸ் என்கொயரி போட்டு அவங்க பார்த்து எதுக்காக பாடி ஒதுக்குறீங்க, என்ன காரணம், எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி வெளிப்படையாக சொன்னாக்கா எங்களுக்கு திருப்தியாக இருக்கும்.